ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் மே மந்த்க்கானது. ஸோ மேல ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாசா அப்படின்றவங்க அவங்களுடைய மார்ஸ் ஹெலிகாப்டர் மிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. நாசா அப்படின்றது வந்து ஒரு ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நாசாவினுடைய மார்ஸ் 2020 மிஷனுடைய ஒரு பார்ட்டாக தான் இப்போ இன்ஜென்யூனிட்டி அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் சோலார் ஹெலிகாப்டரை வந்து மார்ஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இது அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல்டு பவர்டு ஃப்ளைட் வந்து இன்னொரு பிளானட்ல எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீசிபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ற விதத்துல தான் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது அங்கே அனுப்பப்பட்டது. ஸோ இதனுடைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்ஜென்யூனிட்டி அப்படின்றது. இது வந்து அந்த ரோவருடைய பெல்லியில், அதாவது இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதனுடைய அந்த சென்டர் பார்ட்டில் வந்து ரைட் பண்ணி அங்கே போகும். ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து டிப்ளாய் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஒர்க் அப்படின்றது ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணதுனால இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ்லேருந்து இப்போ ஆப்ரேஷனல் ஃபேஸ்க்கு வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ மார்ஸ் ஹெலிகாப்டர் மிஷன் அப்படின்றது வந்து இன்னொரு 30 மார்ஷியன் டேஸ் வந்து லாஸ்ட் ஆகும் இந்த நியூ ஃபேஸ் அப்படின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நம்ம எர்த்தில் வந்து எப்படி வந்து 23 hours 56 minutes இருக்கோ, ஒன் டே வந்து 24 மணி நேரம் சொல்கிறோம். அது வந்து 23 hours and 56 minutes. இது வந்து எர்த் டேஸ். மார்ஷியன் டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 மணி நேரம் 37 நிமிஷம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுதான் இந்த மார்ஷியன் டேஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இன்னொரு 30 மார்ஸுடைய நாட்களுக்கு இந்த நியூ ஃபேஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ₹61 crore அப்படின்றது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸான, அதாவது ரோட்ல வந்து கடைலாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் 6,10,000க்கு மேல உள்ள அந்த வெண்டார்ஸ்க்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ற விதத்துல. இவங்களுடைய அந்த கொரோனா கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 1, 2021 12,400 நியூ கேசஸ் வந்ததாக வந்து இந்த ஸ்டேட்டில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி 13,584 பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணதாக வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டினுடைய ரெக்கவரி ரேட்டுன்னு பார்த்தோம்னா 83%. கொரோனா இன்ஃபெக்ஷனில் இவங்களுடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே 14வது இடத்துல மத்திய பிரதேஷ் அப்படின்றது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 8,873 கோடி வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அலோகேஷன் அமௌண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் 50% ஆஃப் த அமௌண்ட்டை COVID-19 வந்து கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு, அது பரவாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் ஜென்ரேஷனுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்டோரேஜ் பிளான்ஸ் வந்து வைக்கிறதுக்கு, வென்டிலேட்டர்ஸ்க்கு, ஆம்புலன்ஸ் சர்வீசஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியானதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய காசுக்கு அலாட்மெண்ட் பண்ண ஃபண்டில் 50% யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டுடைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். அதாவது ஒரு பேரழிவு அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல ஏற்படும் போது அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஃபண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த டிசாஸ்டரை வந்து சரி பண்ற விதத்துல. ஸோ அதை தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் அப்படின்றது வந்து செகண்ட் டு ரிப்போர்ட் ஓவர் 4 lakh கோவிட் டெத்ஸ் வந்து ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல் 29, 2021 படி பார்த்தோம் அப்படின்னா 2வது நாடா 4 லட்சம் COVID-19 டெத்ஸ் வந்து பிரேசில்ல வந்து நடந்திருக்கு. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரேசிலியன்ஸ், அதாவது அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாப்புலேஷனில் லெஸ் தென் 60% தான் COVID-19 வேக்சினேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. மீதி பேர் வந்து வேக்சினேஷன் பண்ணலை அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட்டான கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்களுடைய வேக்ஸ் இமேஜ் வந்து மேடமே டுசாட்ஸ் வேக்ஸ் மியூசியம், நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த வேக்ஸ் மியூசியமில் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக இவங்க ஃபர்ஸ்ட் உமன் யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் டு ஹாவ் அ ஃபிகர் டிஸ்பிளேட் அட் த வேக்ஸ் மியூசியம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பர்க்ஸ் அப்படின்றவங்களும் இந்த மேடம் டுசாட்ஸ் டீமுடைய ஸ்கல்ப்சர்ஸ் இவங்க சேர்ந்து கிளேயை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
இப்போ அந்த மியூசியத்துல இருக்கக்கூடிய, அதாவது மெடமே டுசாட்ஸ் உடைய மியூசியத்துல இருக்கக்கூடிய டீம் ஆஃப் ஸ்கல்ப்டர்ஸ் வந்து யுஎஸ் பிரசிடென்ட்டான ஜோ பிடன் அப்படின்றவங்களுடைய ஸ்டாச்சு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேமஸ் தமிழ் டைரக்டரான கேவி ஆனந்த் அப்படின்றவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனந்த் அப்படின்றவர் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஐஎஸ்சி அப்படின்றதனுடைய ஃபவுண்டிங் மெம்பர், அது ஃபவுண்ட் பண்ண டயத்துல இருந்து மெம்பரா இருந்தவர். நிறைய தமிழ் ஃபிலிம்ஸான அயன் கோ, கனா கண்டேன், மாற்றான், காப்பான், அநேகன், கவன் இந்த மாதிரியான தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபராகவும் நிறைய படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி அப்படின்ற படம், ஜோஷ், நாயக் ஆகிய படங்களில் சினிமாட்டோகிராஃபராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் நேவி வந்து சமுத்திர சேது 2 அப்படின்ற ஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் இப்போ ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக, அந்த டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதற்காக இந்த ஆபரேஷன் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் நேவல் வார்ஷிப்ஸ் எல்லாமே வந்து லிக்விட் ஆக்சிஜன் ஃபில்ட் அந்த கிரையோஜெனிக் கண்டெய்னர்ஸையும் அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வர்ற அந்த ஆப்ரேஷனில் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுக்காக 2 ஷிப்ஸான ஐஎன்எஸ் கொல்கட்டா அப்படின்றதும் ஐஎன்எஸ் தல்வார் அப்படின்றதும் பெஹ்ரைனில் மனாமா அப்படின்ற போர்ட்டில் வந்து என்டர் ஆயிருக்கு. ஸோ 40 மெட்ரிக் டன் ஆஃப் லிக்விட் ஆக்சிஜன் அப்படின்றத அந்த பிளேஸ்லேருந்து மும்பைக்கு கொண்டு வர்றதற்காக இந்த ஐஎன்எஸ் கொல்கட்டா அண்ட் ஐஎன்எஸ் தல்வார் ஆகிய 2 ஷிப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பேர் தான் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2 அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து 32 லட்சம் வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த மிஷனுக்கு அடிப்படையில் இது கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றதுன்னு அடிப்படையில். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஸ்கீம். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் உடைய பேரு, அது எந்த மிஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வரக்கூடிய ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அந்த ஜல் ஜீவன் மிஷனுடைய ஆனுவல் ஆக்ஷன் பிளானை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா 95,66,000 ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இருக்கு. இதில் ஆல்ரெடி 45 லட்சம் பீப்புளுக்கு வந்து டேப் வாட்டர் சப்ளை அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸும், அதாவது ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் பைப் மூலமாக வாட்டர் சப்ளை அப்படின்றது ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய மிஷனில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்றது போர்ச்சுகலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 516 மீட்டர்ஸ் லென்த். ஸோ இது வந்து எந்த டவுனில் இருக்குது அப்படின்னா, அரோக்கா அப்படின்ற டவுனில் வந்து இருக்குது. அதனால் இதுக்கு பேர் 516 அரோக்கா அப்படின்னு சொல்லி பேரிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிபெட்டியன் ஸ்டைலிலான ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங்கிங் அப்படின்னா தொங்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜாக இருக்குது. இதனுடைய சப்போர்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வி ஷேப்டு டவர்ஸும் அண்ட் ஸ்டீல் கேபிள்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்விட்சர்லாண்டில் சார்லஸ் கியோனன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்றது தான் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்ற டைட்டிலை கொண்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த டைட்டில் அப்படின்றது ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து பறிக்கப்பட்டு போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய இந்த 516 அரோக்கா அப்படின்ற பிரிட்ஜுக்கு வந்து இந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இன் த வேர்ல்டு அப்படின்றது வந்து பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் CIBA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரிலேயே டெட்லி வைரஸான நர்வஸ் நெக்ரோசிஸ் அப்படின்ற அந்த டிசீஸ்க்கு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த VNN டிசீஸ் அப்படின்றது வந்து நிறையா மெரைன் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்க்கு வந்து த்ரெட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இதனுடைய மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 100%. கண்டிப்பாக வந்து ஃபிஷ் வந்து இறந்து போயிடும். எந்த ஸ்டேஜில்னு பார்த்தோம்னா லார்வல் ஸ்டேஜ் அண்ட் இயர்லி ஜுவினைல் ஸ்டேஜ் அப்படின்றது. ஸோ ஃபிஷ்ஷுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஃபிஷ் வந்து எக்கு போடும், எக்கு எம்ப்ரயோவாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் லார்வா ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபிஷ்களாக இருக்கும், அதை ஜுவினைல் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா தான் அடல்ட் ஃபிஷ் ஆகும். ஸோ லார்வல் ஸ்டேஜ் அண்ட் ஜுவினைல் ஸ்டேஜஸில் இதை அட்டாக் பண்ணி மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து ஏற்படுத்தினதா இருந்துச்சு. ஸோ ஒரு சீரியஸான ஒரு டிசீஸாக ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த வைரஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து வேக்சின் அப்படின்றத வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்கக்கூடியது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க ஆஸ்ட்ராஜெனகா COVID-19 வேக்சின் அப்படின்றத மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இவங்க இப்போ இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன் அப்படின்றத மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த சப்ளை கமிட்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுனால, ப்ரொடக்ஷன் வந்து பத்தாததுனால மற்ற கண்ட்ரீஸ்லையும் இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இயருக்கு 3 பில்லியன் டோசஸ் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய பிளானாக வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி நேம் அண்ட் அந்த COVID-19 வேக்சினுடைய பேர் என்ன அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா COVID-19 வேக்சினான மாடர்னா அப்படின்றதுக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 18th December 2020ல இந்த மாடர்னா அப்படின்ற வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் யூரோப்பியன் மெடிசன்ஸ் ஏஜென்சியும் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இதுக்கு WHO அப்படின்றது வந்து COVID-19க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன வேக்சின்ஸ் வந்து WHO-வால லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு COVID-19 உடைய எமர்ஜென்சி யூஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசர், ஆஸ்ட்ராஜெனகா இது எல்லாமே வந்து என்னன்னா அது வேக்சின்ஸா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனி, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்றது மெடிக்கல் கிரேட் லிக்விட் ஆக்சிஜன் LMO அப்படின்றதனுடைய இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா வந்து ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன்ல வந்து 11% வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து இருக்கு. ஜம் நகர்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய இண்டஸ்ட்ரியில ரிஃபைனரி கம் பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கம்பெனி மூலமா வரக்கூடிய ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில 10 பேஷண்ட்ஸ்ல ஃபார் எவ்ரி 10 பேஷண்ட்ஸ்ல 1 பேஷண்ட் உடைய நீடை வந்து மீட் பண்ற விதத்துல வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேபாள் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல 22 என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்லி 13 பார்டர் பாயிண்ட்ஸ் தான் வந்து நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஆபரேஷனல்ல வந்து இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா COVID-19 வந்து கண்டெய்ன்மெண்ட் பண்றதுக்காக 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையே டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் மூலமா அவங்க நாட்டுக்கும் கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ட்ரி பாயிண்ட்ஸில் 22 என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜியன் எல்லாமே வந்து பிளாக்டு ரீஜியன். இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய EU பார்ட்னரான பெல்ஜியம் அப்படின்றவங்க COVID-19 கிரைசிஸ் உடைய சிச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல அவங்களுடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெல்ஜியத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட் மூலமா டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு COVID-19 ட்ரக்ஸ் அப்படின்றது 2 May 2021ல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெம்டிசிவிர் அப்படின்ற ட்ரக் வந்து பெல்ஜியத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the first consignment of Russia made Sputnik 5 அப்படின்ற வேக்சின் வந்து ஹைதராபாத்தில் ஷம்ஷாபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் லாட்டில் 1,50,000 வேக்சின்ஸ் வந்து நமக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கோவிட்க்கு எகெயின்ஸ்டாக ப்ரிவென்டிவ் வேக்சினாக யூஸ் பண்ணக்கூடிய 3வது வேக்சின் எது அப்படின்னா the Sputnik 5 அப்படின்றது. ஸோ த ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் அப்படின்றது ரஷ்யன் வேக்சினுடைய இந்தியன் பார்ட்னரான டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ்க்கு இது ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய ரைஸ் அப்படின்றது ஒரு குவிண்டாலுக்கு ₹2000 அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. இப்போ கவர்மெண்ட் வந்து மெய்ஸ் அண்ட் ரைஸ் இது இரண்டையும் யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதற்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெய்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த எத்தனாலுடைய ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர் லிட்டருக்கு ₹51 and 55 பைசே அப்படின்றது. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரைஸ்க்கு தான் ரேட் வந்து ₹2000 பெர் குவிண்டால் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 30 இண்டஸ்ட்ரீஸ் இந்த கண்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை வந்து ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் CPCB அப்படின்ற டிபார்ட்மெண்ட்க்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ, அதாவது ஸ்பேர் நைட்ரஜன் பிளான்ஸ் வந்து இருக்கோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இதன் மூலமா இந்தியால இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் டிமாண்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 30 இண்டஸ்ட்ரீஸை இந்த மாதிரி ஆக்ஸிஜன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோல மாயா அப்படின்ற கேவ் வால்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 137 பிளாக் அண்ட் ரெட் ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்ரனுடைய ஹேண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே மோர் தென் 1200 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இது ஏன்ஷியன்ட் மாயாஸுடைய காலத்துல பதிக்கப்பட்ட ஹேண்ட் பிரிண்ட்ஸா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேவ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோவினுடைய யுகாட்டன் பெனின்சுலாவுடைய நார்தர்ன் டிப்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. த ஃபர்ஸ்ட் மாயன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நியர்லி 4000 இயர்ஸ்க்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓலா கம்பெனி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ கண்ட்ரீஸ் லைக் ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ஜூலை 2021 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றத வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது இந்தியாவில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் அப்படின்றதுக்கு போகும். பட் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும்தான். இதனுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டில் செட் பண்ணுறதுக்காக ₹2400 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்ரீலங்கா ODI அண்ட் T20 ஸ்கிப்பரான திசாரா பெராரா அப்படின்றவர் வந்து அவருடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத May 3, 2021 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் 166 ODIs வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் அப்படின்றது பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் 84 T20s அப்படின்றது வந்து பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இதுவரைக்கும் அவர் வந்து 175 விக்கெட்டுகள் வந்து எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்டான மனாஸ் பிஹாரி வெர்மா அப்படின்றவர் May 2021 இருந்திருக்காரு. இவர் வந்து லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டான தேஜாஸ் அப்படின்றதனுடைய டெவலப்மெண்ட்க்கு முக்கிய பங்களிப்பு அளிச்சிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்டான APJ அப்துல் கலாம் அப்படின்றவருடைய க்ளோஸ் அசோசியேட். அண்ட் 2018 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இறந்தவங்க வந்து இந்த மாதிரியான நேஷனல் அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க. ஸோ 2018 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவர் வந்து DRDOல 35 வருஷங்கள் வந்து சயின்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அண்ட் காஷ்மீருடைய ஃபார்மர் கவர்னரான ஜக்மோகன் அப்படின்றவர் வந்து May 2021 இறந்திருக்காரு. ஒரு சிவில் சர்வெண்டான ஜக்மோகன் அப்படின்றவர் டெல்லி மற்றும் கோவாவினுடைய லூட்டினன்ட் கவர்னராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கேபினெட்ல இவர் வந்து கம்யூனிகேஷன்ஸும் அர்பன் டெவலப்மெண்ட், டூரிசம் அண்ட் கல்ச்சர் ஆகிய டிபார்ட்மெண்ட்க்கு யூனியன் மினிஸ்டராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 1971 பத்மஸ்ரீ அவார்டும் 1977 பத்மபூஷனும் 2016 பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளும் பெற்றிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட் வந்து ஜஸ்டிஸ் பிரஃபுல்லா சந்திர பந்த் அப்படின்றவரை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC அப்படின்றதனுடைய சேர்பர்சனாக நியமனம் பண்ணியிருக்கார். இவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்றது 25 ஏப்ரல் 2021 எஃபெக்ட்ல இருக்கு. இவர் வந்து நம்மளுடைய இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜா வந்து 13 ஆகஸ்ட் 2014 29 ஆகஸ்ட் 2017 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இவர் வந்து இப்போ NHRCயினுடைய சேர்பர்சனாக நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கேபினெட்ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி வந்து ரவிசங்கர் அப்படின்றவங்களை வந்து ரிசர்வ் பேங்க் RBIயினுடைய டெப்டி கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து இந்த கமிட்டி வந்து கொடுத்துருக்கு. இந்த ரவிசங்கர் அப்படின்றவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கார், இன்சார்ஜ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். இவர் வந்து 3 வருஷ காலத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். ப்ரீவியஸ் டெப்டி கவர்னர் ஆஃப் RBI இருந்த SP கனுங்கோ அப்படின்றவர் வந்து ஏப்ரல் 2, 2021 வந்து ரிட்டையர் ஆயிட்டார். ஸோ அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ற விதத்துல தான் இப்போ ரவிசங்கர் அப்படின்றவர் வந்து டெப்டி கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PV சிந்து அப்படின்றவங்களை வந்து பிலீவ் இன் ஸ்போர்ட் கேம்பெயினுடைய அம்பாசிடரா பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் அப்படின்றவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா காம்படிஷன் மெனிப்புலேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ற விதத்துல. ஸோ இந்த PV சிந்து அப்படின்றவங்களோட சேர்ந்து கனடாவினுடைய மிச்சல்லி அப்படின்றவங்களையும் அத்லெட் அம்பாசிடர்ஸாக வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2020 ஐஆம் பேட்மிண்டன் அப்படின்ற கேம்பெயினில் வந்து இவங்க குளோபல் அம்பாசிடர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பூனேல இருக்கக்கூடிய அகர்கார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ARI அப்படின்றவங்க ஒரு ஹை ஈல்டான
பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் சோயாபீன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூலி டெவலப்டு வெரைட்டிக்கு இவங்க மேக்ஸ் 1407 அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க. இது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல கல்டிவேட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்கன்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல. இதனுடைய சீட்ஸ் அப்படின்றது 2022 காரிஃப் சீசன்ல வந்து ஃபார்மர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன் ஆஃப் LMO அதாவது லிக்விஃபைடு ஆக்சிஜன் அப்படின்றத வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த SAIL அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது வந்து கண்ட்ரியிலே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேக்கர். இந்தியாவில் சத்தீஸ்கர் அப்படின்ற ஸ்டேட்டில் பில்லை அப்படின்ற பிளேஸ்லையும், ஒடிசா டிஸ்ட்ரிக்டில் ரவுர்கெலா அப்படின்ற பிளேஸ்லையும், ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் பொக்கரோ அப்படின்ற பிளேஸ்லையும், துர்காப்பூர் அண்ட் பர்ன்பூர் ஆகிய பிளேசஸ் வெஸ்ட் பெங்கால் ஆகிய 5 இடங்கள்ல இவங்களுக்கு ஸ்டீல் பிளான்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த COVID-19 கிரைசிஸில் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்க வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 50,000 மெட்ரிக் டன் ஆஃப் LMO அப்படின்றத வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டெய்லி லிமிட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை அப்படின்றத இப்போ ஓவர் 1100 மெட்ரிக் டன்ஸாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அப்படின்றது இன் அண்ட் அரவுண்ட் டெல்லியில் 5 மெடிக்கல் ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எய்ம்ஸ் ட்ராமா சென்டர், டாக்டர் ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல், சஃப்தர்குங் ஹாஸ்பிட்டல், லேடி ஹார்டிஞ்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹரியானாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஆகிய 5 இடங்களில் இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 500 மெடிக்கல் ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் TMCயினுடைய லீடரான மம்தா பானர்ஜி அப்படின்றவங்க வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டரா 3வது முறையா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் பதவியில 2011 இருந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 65% வந்து அதிக அளவுக்கு வீட் அப்படின்றது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ராபி சீசனில். ஸோ இது வந்து லாஸ்ட் பீரியட் அதாவது 2020 கம்பேர் பண்ணும்போது 65% மோர் வீட் அப்படின்றது ப்ரொக்யூர் பண்ணப்பட்டிருக்கு. 2020 181 லட்சம் டன்ஸ் அப்படின்றது பர்ச்சேஸ் நடந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 299 லட்சம் டன்ஸ் ஆஃப் வீட் அப்படின்றது வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 3 விதமான சீசன்ஸ் அப்படின்றது இருக்குது. காரிஃப், ராபி அண்ட் ஜையத் அப்படின்றது. காரிஃப் கிராப்ஸ் அப்படின்றதுனுடைய ஹார்வெஸ்ட் வந்து செப்டம்பர் டு அக்டோபரில் வந்து இருக்கும். ராபி கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விதை விதைக்கிற சோவிங் பீரியட் அப்படின்றது அக்டோபர் அண்ட் நவம்பராக இருக்கும். ஹார்வெஸ்ட் வந்து February டு ஏப்ரலாக இருக்கும். ஜையத் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய சோவிங் பீரியட் வந்து மார்ச் அண்ட் ஜூன், அதாவது காரிஃப் சீசனுக்கும் ராபி சீசனுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். இதுக்கு வந்து அதாவது இந்த கிராப்ஸ்க்கு வந்து வார்மான ட்ரை வெதர் வந்து தேவை. ஸோ என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் வந்து காரிஃப், ராபி, ஜையத் அப்படின்னு சொல்லலாம்னா காரிஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பேடி, சோயாபீன், PGNP, காட்டன், பீஸ், கிரீன் கிராம், பாசிப்பயிறுன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாத்தையும் காரிஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ராபி கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு, கிராம்ஸ், பீஸ், மஸ்டர்ட், லின்சீட் இதெல்லாம் வந்து ராபி சீசனில் வளரும். அண்ட் ஜயத் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை சம்மர் சீசன் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வெள்ளரிக்காய், வாட்டர் மெலன், பிட்டர் கார்ட் இது எல்லாமே வந்து ஜயத் கிராப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த 3 சீசன்ஸ் இருக்குது. இதை வந்து ஜாகிரஃபியில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ராபி சீசன் கிராப்ஸில் ஒன்று தான் எது அப்படின்னா அந்த வீட் அப்படின்றது. அதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது 65% மோர் வந்து 2021 வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரண்ட் டாக்டர் பிலிபோஸ் மார் கிரைசோஸ்டம் அப்படின்ற ஓல்டஸ்ட் சர்விங் பிஷப் வந்து மே 2021 வந்து இறந்திருக்காரு. ஸோ இந்த பிஷப்க்கு நம்மளுடைய பிரசிடென்டான ராம்நாத் கோவிந்த் வந்து பத்மபூஷன் அப்படின்ற அவார்டு வந்து 2018 கொடுத்துருக்காங்க. மலையாளம் ஃபில்ம் மேக்கரான பிளெஸ்ஸி அப்படின்றவங்க இந்த பிஷப்பை வச்சு 100 years ஆஃப் மார் கிரைசாஸ்டம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியும் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெனடியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து COVID-19 வைரஸினுடைய B.1.1.7 வேரியண்ட்டினுடைய மியூட்டேஷன் இமேஜஸை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இமேஜஸ் ஆஃப் அ மியூட்டேஷன் இந்த B.1.1.7 வேரியண்ட் ஆஃப் த COVID-19 வைரஸ் அப்படின்றது
அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டினுடைய ஸ்ட்ரக்சரல் இமேஜை கண்டுபிடிக்கிறது மூலமா இது ஏன் வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ரெயினை விட, அதாவது கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் சொல்கிறோம்ல, ஸோ ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்ட்ரெயினை விட எப்படி வந்து இப்போ ரொம்ப இன்ஃபெக்சியஸாக இருக்குது, ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப சிவியாரிட்டி அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயினில் என்ன மாறுபாடு ஏற்பட்டிருக்கு, ஏன் இவ்வளோ இன்ஃபெக்சியஸாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதற்கு இந்த இமேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அந்த வைரஸஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டு ஷேப்ஸ் அண்ட் அந்த ப்ரோட்டீன்ஸை பற்றியதான விசுவலைசேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வேரியண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2020ல் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் மாலிகுலர் இமேஜ் தான் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் கிரீன் சோலார் எனர்ஜி பிளான்ட்டை வந்து சிக்கிமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அட் அன் ஆல்டியூட் ஆஃப் 16,000 feet, 16,000 அடி உயரத்தில் வந்து இந்த சோலார் எனர்ஜி பிளான்ட் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 56 கிலோவாட் ஆம்பையர் அப்படின்றது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்தியன் ஆர்மிக்கும் ஐஐடி மும்பைக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் டெவலப் பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக 3176 இந்தியன் ஆரிஜின் சோலார் பேனல்ஸ் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து 15 lakh யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆனுவல் பேசிஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக கவர்மெண்ட்க்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. இதில் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அப்படின்றவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சன் அப்படின்றவர் வந்து மற்ற பார்ட்டிசிபேட்டிங் ஃபாரின் மினிஸ்டர்ஸோட இன்ட்ராக்ஷன் அப்படின்றது பண்ணியிருந்திருக்காரு. ஸோ G7 சப்மிட் அப்படின்றது நடக்க போகிறதுனால ஜூன் 2021 வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டராகவும் ராஷ்ட்ரிய லோக்தால் RLD அப்படின்றதனுடைய சீஃபாகவும் இருந்த சௌத்ரி ஆஜித் சிங் அப்படின்றவர் COVID-19 மே 2021 இறந்திருக்காரு. இவர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்த சௌத்ரி சரண் சிங், அதாவது VP சிங் சரண் சிங்னு 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களே, அந்த சரண் சிங் அப்படின்றவருடைய பையன் தான் இந்த சௌத்ரி ஆஜித் சிங் அப்படின்றவர். இவர் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை ராஜ்யசபாவினுடைய எம்பியா ஆரம்பிச்சிருக்காரு 1986ல். VP சிங் அப்படின்றவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இவர் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியாக வந்து இருந்திருக்காரு ஃப்ரம் டிசம்பர் 1989 நவம்பர் 1990 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் கிரிப்டோ பில்லியனரா விட்டாலிக் புட்டரின் அப்படின்ற ரஷ்யன் கெனடியன் ப்ரோக்ராமர் வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் தான் உலகத்திலேயே யங்கஸ்ட் கிரிப்டோ பில்லியனர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்காரு. இவருடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 27. இவர் தான் இந்த எத்தாரியம் அப்படின்றதனுடைய ஃபவுண்டராக வந்து இருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த ஈத்தர் அப்படின்ற அந்த காயினுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மே 4, 2021 கிட்டத்தட்ட $3000 வந்து இருந்திருக்கு. இந்த எத்தாரியம் அப்படின்றத எப்போ இவர் ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியான G நாராயண் ராஜு அப்படின்றவர் மே 5 இறந்திருக்காரு. லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுடைய இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரொபோசல்ஸை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதற்கு முன்னாடி அதை கிளியராக டிராஃப்ட் பண்ண வேலை அப்படின்றது இந்த லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரி தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இவருக்கு 1 year எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியா. ஸோ இவர் வந்து ரீசெண்டாக இறந்திருக்காரு. INS ஐராவத் அப்படின்ற ஷிப் சிங்கப்பூர்ல இருந்து 827 டன் கெப்பாசிட்டி கிரையோஜெனிக் ஆக்சிஜன் டேங்க்ஸ் அண்ட் 3600 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட வந்து இது ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவ் அப்படின்றது வந்து ஆன்கோயிங் ஆப்ரேஷனான சமுத்திர சேது 2 அப்படின்றதுனுடைய ஒரு பார்ட்டு தான். ஸோ கொரோனா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக நேஷன்ஸுடைய ஃபைட்டினுடைய சப்போர்ட்காக இந்த சமுத்திர சேது 2 அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து விசாகப்பட்டினம் போர்ட்லேருந்து டிஸ்பேட்ச் ஆகி சிங்கப்பூரில் வந்து 2 மே 2021 வந்து ரீச் ஆச்சு. அங்கேருந்து இப்போது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அந்த கிரையோஜெனிக் ஆக்சிஜன் டேங்க்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு 5 மே 2021 வந்து அங்கேருந்து திரும்ப வந்து டிபார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் யுரேனியம், அதாவது த லைட்டஸ்ட் எவர் யுரேனியம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க.
இந்த யுரேனியம் வந்து என்னதுன்னா யுரேனியம் 214. இது வந்து என்னதுன்னா ஐசோடோப். ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதை தான் ஐசோடோப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி 235 238ன்னு 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. இப்போ 214 அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அதை தான் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது. புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்ததை தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டான் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் இன்சார்ஜாக இருக்கும், எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் இன்சார்ஜாக இருக்கும், நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல் இன்சார்ஜாக வந்து இருக்கும். ஸோ இதை சுற்றி தான் வந்து என்னன்னா இந்த ரிங்ஸ் அப்படின்றது இருக்குது. இதை தான் எனர்ஜி லெவல் அல்லது ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எம்படடாக இருக்கும். ஸோ அதை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் 235க்கு 143 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்தது. யுரேனியம் 238க்கு 146 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்றது வந்து இருந்தது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த யுரேனியம் 214 அப்படின்றதுக்கு வந்து 30 மோர் நியூட்ரான்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது புரோட்டான்ஸை விட. யுரேனியம் 214 அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுரேனியம் 235 அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது மச் லைட்டர் இன் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த யுரேனியம் 235 அப்படின்றது நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படுறது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த யுரேனியம் 214 அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது அதுக்கு 51 எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்றது அதை விட கம்மியாக இருக்கிறதுனால இது லைட் இன் வெயிட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்வத் தாரா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து கினௌர், லஹவுல் அண்ட் ஸ்பித்தி ஆகிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் தவிர மீதி 10 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்விஃபயர்ஸை வந்து ரெஜுமினேட் பண்ணுறது அண்ட் ரீசார்ஜ் பண்ணுறது தான். எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இதனுடைய ஸ்கீமுடைய ப்ரொவிஷனாக ₹20 crore அவுட்லே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷில் 2/3 ஆஃப் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட் தான் இருக்குது அண்ட் 27% ஏரியா வந்து ஃபாரஸ்ட் கவரில் இருக்குது. ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் இந்த பர்வத் தாரா யோஜனா அப்படின்ற ஸ்கீமை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 நானோமீட்டர் ப்ராசஸ் சிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே 2 நானோமீட்டர் அப்படின்றது சிப்பில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸ் உடைய சைஸை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த 2 நானோமீட்டர் சிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 333 மில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் பெர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சிப் அப்படின்றது வந்து இட்ஸ் சைஸ் ஆஃப் அ ஃபிங்கர் நெயில். ஒரு ஃபிங்கருடைய நெயில் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸினுடைய சீஃபான என் ரெங்கசாமி அப்படின்றவர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியினுடைய சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றிருக்காரு. இதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்றது ராஜ்நிவாஸ் அப்படின்ற இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யாருடைய ப்ரெசன்ஸில் இந்த பதவி பிரமாணம் அப்படின்றது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லியூட்னன்ட் கவர்னரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்றவங்களுடைய தலைமையின் கீழே தான். இவர் ஆல்ரெடி 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இவர் இப்போ 4வது முறையாக பதவியேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் டிஎம்கே லீடரான எம்கே ஸ்டாலின் அப்படின்றவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. இதுக்கான செரிமோனி அப்படின்றது ராஜ்பவனில், அதாவது கவர்னர்ஸ் ரெசிடென்ஸில் 7th May 2021 நடந்திருக்கு. நம்மளுடைய ஸ்டேட் கவர்னரான பன்வாரிலால் புரோஹித் அப்படின்றவர் தான் இவருடைய ஓத்தை அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்டு 33 கேபினெட் மினிஸ்டர்ஸ் உடைய ஓத்தையும் வந்து அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர்ஸை பதவி பிரமாணம் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர்ஸ் தான். ஸோ அதன் மூலமாக பன்வாரிலால் புரோஹித் அப்படின்றவங்களுடைய தலைமையில் பதவியேற்றிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்றது 6வது முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆஃப்டர் வின்னிங் த 16th அசம்பிளி எலெக்ஷன். இப்போ நடத்தப்பட்டது 16வது அசம்பிளி எலெக்ஷன். 6வது முறையாக டிஎம்கே அப்படின்றது வந்து பதவிக்கு வந்திருக்கு, அதாவது பவருக்கு வந்திருக்கு. அண்ட் 2 பவர்ஃபுல் லீடர்ஸான கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா ஆகிய 2 பேரும் இல்லாமல் நடத்தப்பட்ட முதல் தேர்தல் வந்து இந்த தேர்தல் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்டான ஜஸ்டிஸ் கீதா மிலால் அப்படின்றவங்க ஏர்லைன் பட்ச் குளோபல் விஷன் அவார்டு அப்படின்றதுனுடைய 2 ரெசிபியன்ஸில் ஒருத்தராக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் உமன் ஜட்ஜஸ் அப்படின்றது. ஸோ இந்த அவார்டு அப்படின்றது வந்து 2016 கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் டு ரிசீவ் த அவார்டு அப்படின்ற பெருமை வந்து ஜஸ்டிஸ் மிட்டாலுக்கு வந்து சேர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்றது வீனஸ்லேருந்து நேச்சுரல் ரேடியோ சிக்னலை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. சோலார் சிஸ்டத்திலே ஹாட்டஸ்ட் பிளானட் எது அப்படின்னா வீனஸ் அப்படின்றது. அண்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் சன்னுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மெர்க்குரி, மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ், வீனஸ்க்கு அப்புறம் எர்த், எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ், மார்ஸ்க்கு அப்புறம் ஜூபிட்டர், ஜூபிட்டருக்கு அப்புறம் சாட்டன், சாட்டனுக்கு அப்புறம் யுரேனஸ், யுரேனஸ்க்கு அப்புறம் நெப்டியூன் அப்படின்றது. ஸோ சன்லேருந்து 2வது இடத்துல இருக்கக்கூடியது தான் வீனஸ் அப்படின்றது. அங்கேருந்து தான் இந்த ரேடியோ சிக்னல் அப்படின்றது இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியதான ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீனஸினுடைய அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து இந்த ப்ரோப் வந்து பாஸ் ஆகும்போது இந்த சிக்னல் கிடைச்சதா வந்து ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 30 வருஷத்தில் முதல்ல கலெக்ட் பண்ணப்பட்ட டைரக்ட் மெஷர்மெண்ட்டாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணப்பட்ட ஷிப் அப்படின்ற பெருமை மேஃப்ளவர் 400 அப்படின்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷிப்பினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 அடி, இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 டன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக பண்ணப்பட்டதுனால அன்மேன்டு வெசலாக, அதாவது அட்டானமஸ் ஷிப்பாக வந்து இது கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து டோட்டலி சோலார் பேனல்ஸ்னால கவர் பண்ணப்படுது. அண்ட் இதனுடைய ஜேர்னியில் மெரைன் பொல்யூஷன் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இது ரிசர்ச் பண்ணுது. அண்டு வாட்டரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கினுடைய அளவு என்ன அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதற்கும், அக்வாட்டிக் மேமல்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும், அதாவது நீரில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேமல்ஸை பற்றி தானே ட்ராக்கிங் பண்ணுறதற்கும் இந்த மேஃப்ளவர் 400 அப்படின்றது வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல இருந்த இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதனுடைய கண்டினியூஷன் செகண்ட் வீக் ஆஃப் மே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.